உனக்கு இங்கீதுமே தெரியாதா? நான் மிகுந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொரு காயையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறேன். நீ அதை களைத்து விடுவாய் போல இருக்கிறதே. இங்கு உனக்கு நம்பிக்கையானவர்கள் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். என்னை சிறிதும் நம்பாத வீரம்மாள் இங்கே இருக்கிறாள். கை வெட்டுப்பட்டிருப்பதால் எனக்கு துணையாயிருக்கிறேன் என்று வந்து இங்கேயே தங்கிவிட்டாள் அவள். என்ன செய்தும் அவளை விரட்டவே முடியவில்லை. நீயும் எவ்வளவோ கனவுகளோடு இந்த யுத்தத்தை தூண்டி நடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்படி கடைசியில் கையிழந்து நிற்கிறாயே. இதை சொல்லி காட்டத்தான் இப்போது இங்கு வந்தாயா? இல்லை இல்லை, இதோ அக்னியுத்துறை கொடுத்தனுப்பிய 3000 வராகன் பவுன் இதில் இருக்கிறது. யுத்தத்திற்கான செலவுகளுக்கு இதை வைத்துக் கொள்ள சொன்னார். தேவையான ஆயுத தளவாடங்களையும் அனுப்பி வைப்பதாக சொல்ல சொன்னார். இங்குள்ள நிலையையும் விரிவாக உன்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வர சொன்னார். எல்லாவற்றையும் சொல்கிறேன், ஆனால் இங்கிருந்து பேச முடியாது. வா, வெளியில் போய் தனியாக பேசலாம். உன்னால் நடக்க முடியுமா? கைதானே அடிபட்டது, கால் நன்றாகத்தானே இருக்கிறது. வா, போகலாம். ஜம்புலிங்கம், இங்கு நான் திட்டமிட்டபடி எல்லாமே நடந்தது. என் கை வெட்டுப்பட்டது வேதனைதான் என்றாலும் வைரமுத்தனின் அனுதாபம் என்மேல் திரும்புவதற்கு அதுவே காரணமாக அமைந்துவிட்டது. இதை பயன்படுத்தி நான் நினைத்ததை சாதித்து விடுவேன். சரி, அடுத்ததாக உன் திட்டம் என்ன? கர்னல் அக்னியுவிடம் சொல். அவர் காளையார் கோயிலை பிடித்து அந்த அடங்கா பிடாரிகளான மருது பாண்டியர்களை கைது செய்யும் அதே நேரத்தில் நாங்கள் பாகனேரியை துவம்சம் செய்து வாளுக்கு வேலையை வானுலகத்திற்கே அனுப்பிவிடுவோம். அதை நீ நிச்சயம் நடத்துவாய் என்ற நம்பிக்கையில் தான் துரை உனக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆமாம், உன் கையை வெட்டிய ஆதப்பனை நீ என்ன செய்ய போகிறாய்? அவனை விட்டு வைப்பேனா? அவன் என் கரத்தைத்தானே வெட்டினான். அவன் கழுத்தையே வெட்டி வேல் கம்பில் குத்தி பாகனேரி பில்லாத்தான் கோவில் வாசலில் நட்டு வைக்கிறேன் பார். அதற்கு பின் நான் அடைய நினைத்த பலாச்சுளையான கல்யாணியை எனக்காக எடுத்துக்கொண்டு அக்னியுத்துறை விரும்பிய சுந்தராம்பாளை அவரது சொர்க்க வாசலுக்கு அனுப்பி வைப்பேன். இது உறுதி. நிச்சயம் நீ இதை செய்து விடுவாய் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை உறங்காப்புலி. ஆனால் வைரமுத்தன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாய்? அதை பற்றித்தான் அக்னியுத்துறைக்கு சந்தேகமாக இருக்கிறது. வைரமுத்தன் உயிரோடு இருக்கும் வரை நீ பட்டமங்கலத்துக்கு அம்பலக்காரன் ஆக முடியாதே. இவ்வளவும் செய்த நான் அதற்கு ஒரு திட்டம் வகுக்காமலா இருப்பேன்? பாகனேரி வீழ்கிறது நாளைக்கு. வாளுக்கு வேலியும் ஆதப்பனும் தந்திரமாக என் திட்டப்படி களத்தில் பலியாகிறார்கள். மாளிகை என் வசமாகிறது. அடுத்தது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வைரமுத்தன் வெற்றி முகத்தோடு பட்டமங்கலத்திற்கு திரும்புவான் அல்லவா? போரில் வெற்றி கண்ட பட்டமங்கலத்தின் படைக்கு தலைமை தாங்கியபடி வைரமுத்தனின் குதிரை முதலில் செல்லும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதை செய்வதற்கு வைரமுத்தன் என் பேச்சை தட்டமாட்டான். அது எனக்கு நன்றாக தெரியும். அதிலும் இப்போது நீ சொன்னது போல் அனுதாபமும் கலந்திருக்கிறதே. அப்படி சொல். வைரமுத்தனின் குதிரை முன்னால் போகிறது, நாங்கள் சற்று தள்ளி பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நடுவில் தானே கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த பாதையில் தான் பயங்கரமான படுகொழி ஒன்றை வெட்டி வைத்திருக்கிறேன். காட்டில் யானையை பிடிக்க அமைத்திருப்பார்களே, அதே போன்ற பெரிய படுகொழி. ஆனால் ஒன்று, யானைக்கு வெட்டிய படுகொழியில் அது விழுந்தாலும் சாவதில்லை. ஆனால் நான் அமைக்கும்படி ஏற்பாடு செய்துள்ள படுகொழியில் ஒருவர் விழுந்தால் விழுந்ததுதான். மறுகணமே அவனை மண் மூடிவிடும். உள்ளே அகப்பட்டவன் அந்த கணமே மரணம் அடைந்து விடுவான். வெற்றி வீரன் வைரமுத்தனை கத்தப்பட்டு படுகொழி விழுங்கிவிடும். பழியை பாகனேரி மீது போட்டு விடுவேன். ஆங்கிலேயரின் அடிமையான இந்த உறங்கா புலிக்கு பாகனேரியோடு சேர்த்து
பட்டமங்கலத்திற்கும் அம்பலக்காரனாக பட்டம் சூட்டப்படும். இதுதான் நான் வகுத்துள்ள திட்டம். சபாஷ் உரங்காப்புலி, சபாஷ். அருமையான திட்டம். இது போன்ற சாகசம் நிறைந்த செயல்களை திட்டமிட்டு நிறைவேற்ற உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. ஆனால் ஒன்று. என்ன? அந்த கட்டப்பட்டு பாதையில் நீ சொன்னபடி நடக்கும் வரை வேறு யாரும் பயணம் செய்யாதபடி பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் வேறு யாராவது விழுந்து வைக்க உன் திட்டமே பாழாகிவிடும். நான் அதற்கு மட்டும் ஏற்பாடு செய்யாமல் இருப்பேனா? எனக்கு நம்பிக்கையான படை வீரர்களை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் செல்பவர்களிடம் இது வெற்றி பவனி நடக்கப் போகும் பாதை, அந்த பவனி நடக்கும் வரை வேறு எவரும் அந்த பாதையில் நடக்கக்கூடாது என்று தடுக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதனால் அந்த படுகொழியில் பலியாகப் போவது வைரமுத்தன்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் என்று அக்னியுதுரையிடம் சொல்லிவிடு. போர் முடிந்து அவரை காண வரும்போது இரு நாடுகளின் அம்பலக்காரனாகத்தான் வருவேன் என்று சொல்ல. நிச்சயம் சொல்கிறேன் உரங்காப்புலி. இனி நீ இங்கே இருப்பது நல்லதல்ல. வீரம்மாள் எழுந்து விட்டால் என்னை தேடிக்கொண்டு வெளியில் வந்து விடுவாள். நீ புறப்பட. சரி. செலவுகளுக்கு இதை வைத்துக் கொள்ள சொன்னார். தேவையான ஆயுத தளவாடங்களையும் அனுப்பி வைப்பதாக சொல்ல சொன்னார். நீ மட்டும் ஏன் இன்னும் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? நீயும் போக வேண்டியதுதான். இந்த நாட்டிற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் நான் இங்கு இருந்துதான் தீர வேண்டும். அப்படியானால் என்னை காட்டிக் கொடுப்பதென்றே தீர்மானித்து விட்டாயா? அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ செய்திருப்பேனே. வீரம்மாள். வீரர்களே, இன்று நடந்த போரில் நம் கைதான் ஓங்கி இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாகனேரி எல்லைக்குள் புகுந்துவிட்ட நம்மை எவ்வளவு முயன்றும் அவர்களால் வெளியேற்ற முடியவில்லை. அதே நேரம் நாமும் எல்லையை கடந்து பாகனேரி அரண்மனையை முற்றுகையிட முடியவில்லை. நாளை நாம் நிச்சயம் அவர்கள் தாங்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று அரண்மனைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும்படி செய்துவிடலாம். அம்பலம். பலே நாகப்பா, நீ எனது படையில் இருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். நம்மை பொறுத்தவரை நமக்கு உங்கள் மாமா உரங்காப்புலியாரின் மூலம் ஆங்கிலேயரின் உதவி கிடைத்திருக்கிறது. அதனால் யுத்த தளவாடங்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் அவர்களுக்கும் கோபால நாயக்கரின் உதவி கிடைத்திருக்கிறது. அவர் தயாரித்த நவீன ஆயுதங்கள் பாகனேரிக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் பட்டமங்கலத்தை சேர்ந்த ஒவ்வொரு வீரனும் பாகனேரியை பழி வாங்குவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நாளை நடந்தே தீரும். அம்பலம். நல்லது, நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். நாளை சந்திப்போம். வைரமுத்தா, 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 அக்கா. வைரமுத்தா. அக்கா, என்ன வயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? வைரமுத்தா, வைரமுத்தா. என்னக்கா, ஏன் இந்த பதற்றம்? மாமாவிற்கு ஏதாவது ஆபத்தா? இல்லை வைரமுத்தா, உனக்குத்தான் ஆபத்து. அதுவும் உன் அருமை மாமா என் கணவர் செய்திருக்கும் சதியா. என்னக்கா சொல்கிறீர்கள்? முதலில் இதை பார். இதெல்லாம் என்னக்கா? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் பகை மூட்டுவதற்காக என் கணவருக்கு அக்னியுவால் தரப்பட்ட பரிசு. இப்பொழுதுதான் ஜம்பலிங்கம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகிறான். அக்கா, என்ன நடந்தது? பதறாமல் சொல்லுங்கள். ஆம் வைரமுத்தா, பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். நான் பதற்றப்பட்டு பேசினால் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல முடியாது. அதிர்ச்சி அளிக்கும் அந்த செய்திகளை கேட்டால் உன்னால் கூட நம்ப முடியாது. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன். பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நடுவே படிப்படியாக பகையை வளர்த்து இந்த நிலையை ஏற்படுத்தி இருப்பது என் கணவர்தான். அதிலும்
இதை அவர் அக்னியுவின் திட்டப்படிதான் செய்திருக்கிறார். வெள்ளைக்கார வெறியர்களின் கையாள் அவர். மிக மோசமான துரோகி அவர். என்னால் நம்பவே முடியவில்லையே. நான் சொல்ல போகும் ஒரு நிகழ்ச்சியை கேட்டால் உனக்கே புரியும். ஒருமுறை மருது பாண்டியர் படையை எப்படி முறியடிப்பது என்று அக்னியு எழுதிய மடலை எடுத்துக்கொண்டு என் கணவர் சென்றார். இதுதான் அந்த மடல். கர்னல் என்னை நம்பி கொடுத்து அனுப்பியதை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். இப்போது சொல், இதை யாரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? கர்னல் அக்னியுவிற்கு சமமான ஒருவர்தான் இப்போது வட இந்தியாவிலிருந்து தமிழகத்திற்கு வரப்போகிறார். அவர் பெயர் கர்னல் வேல்ஸ். கர்னல் வேல்ஸ்? ஆமாம். அவரை சந்தித்துத்தான் இந்த மடலை தர வேண்டும். என்னை போக விடாமல் தடுப்பதுதான் உன் கடமையா? அப்படியானால் நான் என் கடமையை செய்கிறேன். அதை மீறிக்கொண்டு நீ எப்படி என்னை தடுக்கிறாய் என்று பார்க்கிறேன். வா. நான் கோழிக்கோடு சென்று கர்னல் வெல்ஸை சந்தித்து இந்த மடலை அவரிடம் தந்துவிட்டு திரும்பி வரும் வரையில் நீ இப்படியே இரு. ஆமாமடி, நான் நாட்டை காட்டிக் கொடுப்பவன் தான். எனது நன்மைக்காக, நான் நினைத்த வாழ்வை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். என்னை நீ அல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. கடவுள் எல்லாம் வேண்டாம். இந்த கருத்தாதப்பனே போதும். இதை பற்றி ஆதப்பன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. சொல்லிவிடாதே என்று நான் தான் வேண்டிக் கொண்டேன். அந்த பண்பாளன் எந்த ஒரு நிலையிலும் அதை பற்றி பேசவே இல்லை. அது மட்டுமல்ல, பாகனேரிக்கும் பட்டுமங்கலத்துக்கும் பகையை வளர்த்து பரங்கியருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என் கணவரின் லட்சியம். அதனால்தான் ஆதப்பனால் ஏற்பட்ட காயத்தை காட்டி அவன் காளையை பழித்தான் என்று சொல்லி வல்லத்தரையனை நம்ப வைத்து பாகனேரி மீது காளையை ஏவி விடும்படி செய்தார். அதனால் ஏற்பட்ட விபரீதங்கள் உனக்கே தெரியுமே வைரமுத்தா. அதை பற்றி பேசினாலே என் நெஞ்சம் பதறுகிறது அக்கா. நடந்ததை எல்லாம் நினைத்து பார்த்தால் என் அண்ணனின் உயிரை பறித்தது காங்கையின் காளை அல்ல, உறங்காப்புலியினும் நயவஞ்சக நரிதான் என்பது இப்போது தெளிவாக புரிகிறது. என் கணவரால் ஆதப்பனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் நீதான் என்றும் ஆதப்பனை பழிவாங்கத்தான் நீ அப்படியெல்லாம் செய்தாய் என்றும் கதை கட்டிவிட்டார். வடிவையும் உன்னையும் இணைத்து பேசும்படி செய்து கல்யாணிக்கு உன் மீது ஏற்பட்ட வெறுப்பை வளர்த்து விட்டதும் என் கணவர்தான். அதனால்தான் கல்யாணி என்னிடம் அவ்வளவு வெறுப்புணர்வை காட்டினாளா? இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு தவறான காரியத்தை நீ செய்தாய் வைரமுத்தா. புலியிடம் மானை ஒப்படைப்பது போல் என் கணவரிடம் கல்யாணியை ஒப்படைத்து பாகனேரிக்கு அழைத்து செல்லும்படி சொன்னாயே. அந்த மகாபாவி அவளை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று அவளை கற்பழிக்கவே முனைந்தார். நல்ல வேளையாக அப்படி ஒரு விபரீதம் நடப்பதற்கு முன் நான் சென்று தடுத்து விட்டேன். கல்யாணிக்கு நீ கட்டிய தாலியை அறுத்து ஒரு 4 கால் பிராணிக்கு கட்டி அனுப்பியிருக்கிறார் என் கணவர். அதை பார்த்த அவளது அண்ணன்களின் மனம் எப்படி கொதித்திருக்கும். போதும் அக்கா, போதும். வாளுக்கு வெளியார் ஏன் நம் மீது வஞ்சம் கொண்டார் என்று இப்போதுதான் புரிகிறது. என் தலையை சுற்றுகிறது. உறங்கா புலி என்ற அந்த உண்மத்தனால் எத்தனை எத்தனை பாவங்களுக்கு நான் ஆளாகிவிட்டேன். இத்துடன் முடியவில்லை அவரது அக்கிரமம். வெள்ளைக்காரர்களுக்கு இந்த 2 அம்பலக்காரர்களையும் காட்டிக் கொடுப்பதற்கு பரிசாக அவருக்கு பட்டமங்கலத்து அம்பலக்காரர் என்ற பதவியே கிடைக்கப் போகிறது. நான் இருக்கும் போது அது எப்படி முடியும்? நீ இருந்தால்தானே. உன்னை ஒழித்து கட்ட மிக கொடுமையான சூழ்ச்சி திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார் என் கணவர். என்ன காது? உன்னை கொல்வதற்காக
வைரமுத்தா, உன்னை சதி செய்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தே இன்றே கொன்று விடுகிறேன். அக்கா 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 அக்கா, வைரமுத்தா, வைரமுத்தா, அந்த துரோகியை கொன்று விட்டேன் அக்கா. சொல்லுங்கள் அக்கா, என்ன சொல்ல வேண்டும்? சொல்லுங்கள் அக்கா, சொல்லுங்கள் அக்கா. அக்கா 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 அக்கா